அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில் இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் தென்னாலிராமன் மேல ஒரே பொறாமை. ஏன்னா தென்னாலிராமன் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சிடுறாரு ராஜா. தெனாலிராமனுக்கும் ரொம்ப இடம் கொடுத்துருக்காரு, அவருக்கு தான் ரொம்ப செல்வாக்கு அப்படின்னு எல்லா மந்திரிகள் அமைச்சர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரே புழுக்கம், மனம் புழுக்கம் தாங்க முடியல. இதெல்லாம் ராஜாவுக்கு தெரிய வந்தது. அதே சமயத்துல பக்கத்து ஊர்ல ஒரு ராஜா கிருஷ்ணதேவராயரோட நாட்டு மேல படையெடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா உபயோகப்படுத்திக்குவோன்னு ராஜா அந்த அரசவையில் இருக்கிற மந்திரிகள் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு 2 பொட்டணம் தருவேன், அந்த பொட்டணத்தை கொண்டு போய் நம்ம மேல படையெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காருல அந்த ராஜா, அவர்கிட்ட நீங்க கொடுக்கணும். இந்த படையெடுப்பை எப்படியாவது நீங்க தவிர்க்கணும். இதை செய்வீங்களா? செய்யறோம் ராஜா, இது பெரிய விஷயமா, ஆனா அந்த பொட்டணத்துல என்ன இருக்குன்னு மட்டும் எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க. அதை சொல்ல மாட்டேன். 2 பொட்டணம் இருக்கு, அந்த பொட்டணத்தை கொண்டு போய் நீங்க அந்த ராஜா கிட்ட கொடுக்கணும், இந்த படையெடுப்பை தவிர்க்கணும், அவ்வளவுதான் வேலை. சரின்னு அந்த 4-5 மந்திரிகளும் ரொம்ப உற்சாகமா கிளம்பி போறாங்க. அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, நம்ம எப்படியாவது இதை உபயோகப்படுத்திக்கணும், இந்த சந்தர்ப்பத்துல தெனாலிராமனை கண்டிப்பா நம்ம மட்டம் தட்டியே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பக்கத்து நாட்டுக்கு போறாங்க. அங்க ராஜா இவங்களெல்லாம் கூப்பிடுறாரு, இவங்களெல்லாம் மரியாதையா நடத்துறாரு. உங்க ராஜா என்ன சொல்லிவிட்டாரு அப்படின்னு கேக்குறாரு. 2 பொட்டணத்தை கொடுக்குறாங்க. இந்த 2 பொட்டணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவர் ஒன்னு திறந்து பாக்குறாரு. ஒண்ணுல சாம்பல், வெறும் சாம்பல் இருக்கு. இன்னொன்னுத்துல வாடின பூக்கள் தான், ஆனா வாடி போயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க ராஜா மேல படையெடுத்தா உங்களை நாங்க உங்க நாட்டையும் உங்க படை வீரர்களையும் அழிச்சு இந்த மாதிரி சாம்பல் ஆக்கிடுவோம் அப்படின்னு எங்க ராஜா உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணாரு. இந்த பூக்கள் மலர்ந்து வாடினது மாதிரி நீங்க எல்லாரும் வாடின பூவை போல நீங்க செல்வாக்கு இழந்துருவீங்க, உங்களுக்கு எங்க ராஜா எச்சரிக்கை பண்றாரு இதன் மூலமா. அந்த ராஜாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு, நான் உங்க நாட்டு மேல படையெடுக்க வேணான்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க சொன்னதை கேட்டு கண்டிப்பா படையெடுக்கணும், உங்களை உங்க ராஜாவை எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட போறேன் அப்படின்னு இவங்களை நல்லா மிரட்டி திருப்பி அனுப்பிச்சுட்டாரு. ஊருக்கு வந்தாங்க. கிருஷ்ணதேவராயர் கேக்குறாரு, என்ன விஷயம், நீங்க போன காரியம் நடந்துதா? ஐயோ ராஜா, உண்மையே நடக்கல, இன்னமும் அவர் நம்ம நாட்டு மேல ரொம்ப கோபமாயிட்டாரு, நீங்க தெனாலிராமன் மட்டும் இல்ல வேற யார அனுப்பினாலும் அவரோட கோபம் தனியாது அப்படின்ட்டாங்க. தெனாலிராமனை பார்த்தாரு ராஜா, நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா, நிலைமை ரொம்ப மோசமா தான், நீ அதை சரி பண்ணு அப்படின்னு சொன்னாரு. சரின்னு தெனாலிராமன் போறாரு. அதே ராஜா கிட்ட அதே பொட்டணம். போனோன்னே அந்த பொட்டணத்தை திறந்து பார்த்தா அதுல வெறும் சாம்பல் இருக்கு. தெனாலிராமன் சொல்றாரு, ஐயா இது சாம்பல் இல்ல, அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க, கோயில்ல கொடுக்கற திருநீர். அதாவது நம்மளோட தகுதிக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் தான் நம்ம கூட கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். கோயில்ல கொடுக்கற பிரசாதத்தை நமக்கு பிடிச்சவங்கள, நம்ம மரியாதை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி உங்க மேல மரியாதை வச்சிருக்காரு எங்க ராஜா, அதனால கோயில்ல கொடுக்கற பிரசாதமான விபூதிய உங்களுக்கு கொடுத்திருக்காரு, நீங்க இத கோயில் பிரசாதமா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. இது வாடின பூவை கொடுத்திருக்காரு உங்க ராஜா, இதனால என்ன சொல்ல நினைக்கிறாரு ராஜா? பூக்கள் மலர்ந்திருந்தாலும் வாடினாலும் பூக்கள் பூக்கள் தான், அதுங்களோட மரியாதையோ வாசனையோ கௌரவமோ எதுவுமே நம்ம குறைச்சு போட மாட்டோம். அதுக்காக தான் எங்க ராஜா உங்களுக்கு இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. எங்க ராஜாவுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும், இதை குறிக்கதான் அவர் பூக்களை கொடுத்து அனுப்பினாரு அப்படின்னு சொன்னார். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 நாள் முன்னாடி உங்க நாட்டு மந்திரிகள் சொன்னதை கேட்டு ரொம்ப கோபமா இருந்தேன், இப்ப நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு உங்க ராஜா மேல நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு, நான் இப்போதைக்கு படையெடுக்கிற மாதிரி இல்ல, உங்க ராஜாவுக்கு என்னோட வணக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமனை அனுப்பிட்டாரு. பாத்தியா, ஒரே விஷயம் அதை படிச்சவங்க எப்படி கையாளுறாங்க,
படிக்காத முட்டாளுங்க எப்படி பேசி அந்த காரியத்தையே கெடுத்துடுறாங்கன்னு. அதுக்கு தான் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா படிக்கணும், படிப்பு மேலே அக்கறை இருக்கணும். ஓகேயா? அடுத்து வேற கேளுங்க. அடுத்து வேற கதை நாளை